அப்ப போர் செய்யும் தானே வினவி, சலம் வினவி போர் செய்யும் தானே வினவி, வலம் வினவி. வினவி என்று சொன்னால் ஆராய்ந்து பார்த்து, அதான் அர்த்தம். கேட்கறதுன்னு ஒரு அர்த்தம். ஆனா வினவினா ஆய்ந்து பார்த்து. சலம் வினவி போர் செய்யும் தானே வினவி, வலம், வலம்னா வலிமை, வலம் வினவி அல்லால் மற்றோர் மனம் கொள்ளு. ஆமோ சாமி, இதை தவிர்த்து வேற விஷயத்த மனசுல நம்ம கொண்டு வெறும் கோபத்தை வச்சுக்கிட்டு சண்டைக்கு போலாமா? அப்படி செய்யலாமா? வெறும் கோபத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு சண்டை செய்ய யாரும், எந்த பெரிய வீரனும் முயற்சி செய்ய மாட்டான். தாரகன் இறந்து விட்டான், உண்மைதான். வீரமும் புகழும் மிக்கோராயினும், வீரமும் புகழும் மிக்கோராயினும் விதி வருமேயானால். எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய புகழுடையவர்களா இருந்தாலும், எத்தனை உடையவர்களா இருந்தாலும் விதி வருமே ஆனால் பாரிடை இந்த பூமியில வலியுளோரால் படுத்தப்படுவர். வலி இல்லாதவர்களால அவர்கள் ரொம்ப சுலபமாக கொல்லப்பட்டு விடுவார்கள். அவங்க பெரிய வீரனா இருந்திருக்கலாம், வலிமையுடையவர்களாக இருக்கலாம். ஆனா வீரமும் வலிமையும் மட்டுமே பத்தாது, விதி வந்து சேருமே ஆனால் அவர்களை ரொம்ப எளிமையா இருக்கிற ஒருத்தர் கூட, எளிமையா இருக்கிற கூட வென்றுடுவார். அந்த விதி அப்படி. படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன்னு தான் சொன்னாரு. ஆனா விதி என்ன பண்ணிச்சு? அந்த காலத்துல காமராஜ் படுத்துக்கொண்டே ஜெயி, என்ன நம்பிக்கை பாருங்க. அவ்வளவு உண்மையில வலிமையுடையவர் தான். ஆனா ஊருக்கே தெரியாத ஒரு ஆளு, ராமலிங்கம் ஒரு ஆளு நினைக்கிறேன், அவர் தான் ஜெயிச்சார் ஃபர்ஸ்ட் டைம். சீனிவாசன் அவர் தான் ஜெயிச்சார். அப்ப சீனிவாசன் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. காமராஜ் யாருக்காவது தெரியுமா? உலகத்துக்கே தெரியும். அப்ப மிகப்பெரிய ஒரு வலிமையுடையவர்களாக இருந்தாலும் கூட அந்த காலம் வந்து சேர்ந்து விட்டால் எளியவர்களால வெல்லப்பட்டு விடுகிறார்கள், இல்லையா? அப்படித்தானே? அத போல இந்த தாரகன் இருக்கிறானே, அவனுக்கு நும் போல் பேருடலும், உங்களை போன்ற ஒரு பெரிய வஜ்ர யாக்கையோ அல்லது பெரிய ஆற்றலோ தாரகனுக்கு இருக்குதான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு உரிய காலம் வந்துருச்சு. அதனால மடலை மாறா பாலகன் தடிந்தான் அன்றே. அவனுக்கு ரொம்ப ஒரு காலமானது வந்து சேர்ந்து விட்டது. இந்த காலம் வந்து சேர்ந்த உடனே முருகன் கொண்டுடான்னு சொல்லல, மடலை மாறா பாலகனா, சின்ன குழந்தை கொண்டு பிடிச்சு அவனை, சின்ன குழந்தை கொண்டுடுச்சு. அப்ப நம்ம குழந்தைக்கு பெரிய வல்லம் இருக்குன்னு நான் நினைச்சிட முடியும்? இல்ல. தாரனுக்கு டைம் சரியில்லை, அவ்வளவுதான். அப்ப நீங்க உடனே எப்பவுமே இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த போருக்கு தளபதியாக போருக்கு இறங்குவாரு? இறங்க மாட்டான். அது என்ன ஏது விவரம் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு வருங்கள் என்று சொல்லி அந்த ஒற்றற்படையை அனுப்பித்து அவர்கள் மூலமாக எல்லா செய்திகளையும் சேகரித்துக் கொண்டு அதற்கு பிறகு நல்ல படைகளை அனுப்பித்து வெற்றி பெற்று வர வேண்டுமே தவிர கொசுவை அடிப்பதற்கு AK-47 நீங்கள் தேவையா? அந்த குழந்தைய நீங்களே போருக்கு ஆக்ரோஷத்துல சினத்தினாலே கிளம்புகிறீர்களே, உங்களுக்கு கோபத்தினாலே கிளம்ப வேண்டும் என்று தோன்றுகிறதே தவிர நீங்கள் வேண்டுமா? அதுக்கு நீங்கள் சென்றால் உங்கள் பெருமை என்ன ஆகுது அப்படின்னு இவ்வளவு வசனத்தையும் காலை பிடிச்சுக்கிட்டே தான் பேசுறோம். அமோகா, என் கோபத்திற்கு நடுவே நீ சற்று எனக்கு தெளிவு உண்டாக்கினாய். உண்மைதான். யார் இந்த கந்தன்? உண்மையிலேயே சிவபெருமான் மகன் தானா? எத்தனை படைகளோடு வந்திருக்கிறான்? என்ன வலிமை அவனுக்கு இருக்கிறது? எங்கே நிற்கிறான்? எப்படி தாரகனோடு போரிட்டான்? உண்மையிலேயே போருக்கு வருவதற்கு என்ன காரணம்? இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் இங்கே?
அக்னி நேத்திரன், சண்டன் இவர்களை எல்லாம் அழைத்து வாருங்கன்னா அந்த தூதுவரெல்லாம் கொண்டு நீங்கள் உடனே சென்று தாரகனுக்கு ஊறி அந்த மாயாபுரியில் இருந்து அந்த படை எங்கிருந்து கிளம்பி வந்தது, அதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இப்பொழுது நடந்திருக்கிற போரிலே எத்தனை பேர் இறந்து போயிருப்பார்கள் அல்லவா, மீதம் எவ்வளவு படை இருக்கிறது, என் தம்பி சிறந்த வீரன், அநேகமாக அந்த படைகளிலே பெரும் சேதத்தை விளைவித்துத்தான் அவன் இறந்திருப்பான். ஆகையினாலே கொண்டு வந்த படையிலே அநேகமாக 80-90 விழுக்காடு போயிருக்கும். இருந்தாலும் இவற்றை பற்றிய விவரங்களை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் போய் எத்தனை படைபலம் இருக்கிறது, முருகன் யாரோடெல்லாம் வந்திருக்கிறான், இவற்றையெல்லாம் செய்திகளை சேகரித்து விட்டு விரைந்து வாருங்கள். எல்லாம் போனாங்க. அங்க சாமி கிளம்பி வந்துட்டு இருக்கிறார். சாமி எங்க விட்டோம் நம்ம? தேவகிரி. புராணம் கேட்கிறோன்ட்டு மறந்து போயிடக்கூடாது. தேவகிரியில விட்டுருக்கோம் சாமி. அங்க தேவகிரியில இருந்து அடுத்த நாள் காலையில கிளம்புகிறார் சாமி. பெரிய படைகளோடு வருகிறார். இப்பொழுது பூமிக்கு கீழே இறங்க போகிறார். வான உலகத்திலிருந்து இமயமலை சாரிலிருந்து கீழே இறங்குகிற பொழுது அந்த இணைப்பான இடம்தா தேவகிரி. தேவகிரியிலிருந்து கீழே இறங்கினவனையே முதல்ல தரிசனம் பண்ண தலம் காசி. சாமி காசிக்கு வந்தார். முருகன் எந்தெந்த தலங்களை பார்த்து கொண்டே வந்தான் அப்படின்னு கந்தபுராணத்தில் ஒரு செய்தி வருகிறது. அப்ப கந்தபுராணம் நிகழ்ந்த காலத்திலேயே இருக்கிற கோயில்கள் அப்படின்னு நமக்கு ப்ரூஃப் கிடைக்குது. அப்ப எவ்வளவு பழமையான கோயில்கள்னு பாருங்க. அந்த கோயில்களை கச்சியப்பர் வரிசைப்படுத்துகிறார். இந்த கோயில்லாம் கந்த பெருமான் வந்த பொழுதே இருந்த கோயில்கள். அதுல காசி, ஸ்ரீசைலம், திருவேங்கடம். இந்த திருவேங்கடத்தை பார்த்துட்டு உடனே சாமி பார்த்தது திருக்காலத்தி. திருக்காலத்தை பார்த்துட்டு உடனே பார்த்தது திரு ஆலங்காடு. கந்தபெருமான் பார்த்தது. திரு ஆலங்காடு பார்த்ததுக்கு பிறகு தரிசனம் பண்ணது அவங்க அம்மா அப்பாவுக்கு பூஜை பண்ண இடம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்கு வந்தார். காஞ்சிபுரம் தரிசனம் பண்ணுகிறார். அங்கிருந்து நேர திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலிருந்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். திருவெண்ணை நல்லூர். வெண்ணை நல்லூர் பழமையான ஊர். திருவெண்ணை நல்லூர்ல இருந்து நேரா சிதம்பரம், விருத்தாச்சலம். விருத்தாச்சலம் போயிட்டு சிதம்பரம் வந்து சேர்ற சாமி. இதெல்லாம் பழமையான தலம். இப்ப இருக்கிற சிதம்பரம் மாதிரி அப்ப இருந்திருக்காது. ஆனா ஒரு கோயிலா இருந்திருக்கும். அது பெருசா மன்னர் காலத்துல பெருசு பெருசா இருக்கும். அந்த தலங்களை எல்லாம் தரிசிக்கிறாராம். கூட வர்றார்களாம் படைகள்லாம், பெரும் படைகள் வருகிறது. எல்லாம் வந்தார்கள். வந்து பகலவன் மறைந்து இரவு வர ஆரம்பித்தது. காவிரியினுடைய கிளை ஆறு அங்கே பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த ஆற்றுக்கு பெயர் மண்ணி ஆறுன்னு பேரு. இந்த மண்ணி ஆற்றை கரைக்கு வந்தாரா சாமி. வந்த பொழுது சுமூகமான சூழ்நிலை, ஜிலு ஜிலுன்னு காத்து, அடர்த்தியான மரங்கள், நல்ல வனம். அந்த இடத்துக்கு சுவாமி வந்தார். எல்லாரும் வந்து அவரவர்கள் தேவதச்சனை பார்த்து எல்லாருக்கும் ரெஸ்ட் ஹவுஸ் கட்டி கொடு. அவன் உடனே கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டான். அத்தனை பேரும் தங்கினார்கள். இந்திரா, சாமி இந்த இடம் பார்த்தியா எப்படி இருக்குன்னு? ரொம்ப ரம்யமா இருக்கு சாமி. இந்த வனங்கள், பூத்து குலுங்குற மலர்கள், ரம்யமான சூழ்நிலை, இந்த ஆறு, மேலே தோன்றுகிற நிலவு, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு ஆசை வருது. சொல்லுங்க சாமி, எனக்கு சிவ பூஜை செய்யணும்னு ஆசை வருது அப்படின்னாரா முருகன். உடனே இந்த சாமி சிவ பூஜை பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்றேன்.
உடனே அங்கே பெருமான் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த பிரதிஷ்டை செய்த சிவபெருமானுக்கு அற்புதமான வழிபாடுகள் செய்வதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்களாம். சுவாமி அங்கே செய்த பூசை நள்ளிரவு பூசை. அந்த பூசையை செய்கிற ராத்திரி 12 மணி எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். அற்புதமாக சாமி பூஜை செய்கிறாராம். அந்த ஊருக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்டார். உடனே இந்திரன் சொன்னா, சாமி சேய் வந்த நல்லூர்னு வைக்கலாம் சாமி. சேய் வந்த நல்லூர், அதுதான் பிற்காலத்தில் செய்யலூர்னு ஆயிடுச்சு. சேய் வந்த நல்லூர். அந்த சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் சிவபூசை செய்த தலம் செய்யலூர். அதே செய்யலூர்ல நம்ம விசார சர்வர் அவதாரம் பண்ணார். அவரு அங்க எதுக்கு வந்தாரு? சிவபூஜை பண்றது தான் வந்தார் இல்லையா? ரொம்ப அந்த நுட்பமான செய்தியை நம்ம தெய்வ சேக்கிழார் சொல்லுகிறார். செய்யலூர் என்கிற அந்த தலத்துல சிவபூசைக்கு சிறப்பான அந்த செய்யலூர் என்று சொல்லக்கூடிய தலத்துல விசார சர்மர் என்கிற ஒருவர் திருவதாரம் செய்வதற்கான காரணமே சிவபூசையினுடைய வலிமை இந்த உலகிற்கு நிறுவப்பட வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான் அவதாரம் பண்ணார். அங்க இருக்கிற வேள்விகள் சிறப்பாக நடைபெற்றன. வேள்விகளினுடைய அவிர்வாகத்தை பெறுவதற்காக அத்தனை தேவர்களும் அங்க வந்தார்கள். ஒரு கம்பத்தில் கருட வாகனம் கட்டப்பட்டு இருக்கிறதா, ஒரு கம்பத்தில் அன்ன வாகனம் கட்டப்பட்டு இருக்கிறதா, ஒரு இதுல இந்திரனுடைய வாகனம் கட்டப்பட்டு இருக்கிறதா. இப்படி எல்லாரும் வந்திருக்கிறார்கள். காரணம், அங்கே செய்யப்படுகிற வேள்விகளிலே அவிர்வாகங்களை பெற வேண்டும் என்பதற்காக அத்தனை பேர் அங்க வந்திருக்கிறார்கள் என்று தெய்வ சேக்கிழார் குறிப்பிடுகிறார். ஆனால் சிவபெருமானை முன்னிட்டு அங்க வேள்விகள் நிகழவில்லை. அப்படி சிவவேள்விகள் நிகழவில்லை என்பதற்கு காட்டுவதற்காகத்தான் எச்சதத்தன் என்பவனை உளனானான்னு சொன்னார் சாமி. இந்த எச்சதத்தன் என்கிறவன் வேள்விகள் செய்கிறவர்கள் வேள்விகளினாலே எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம் என்று கருதுகிறார்கள். குழந்தை வேணுமா ஒரு வேள்வி, செல்வம் வேணுமா ஒரு வேள்வி, எதிரியை வீழ்த்தணுமா இன்னொரு வேள்வி. இப்படி வேள்விகளை செய்து எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம். இதற்காக நமக்கு சிவன் துணை தேவையில்லை என்று அவர்கள் கருதினார்கள். அதனால இங்கே சிவபூசை இல்லை. அதனால்தான் அந்த தானாக அந்த பசுவானது பால் கறந்த பொழுது பீரடைந்த பாலது காட்ட, அதான் சொன்னார் பாருங்க, பீரடைந்தனர். ஞானசம்பந்த பெருமான் அந்த கோயிலுக்கு அந்த செய்யலூருக்கு போகிற பொழுது சொல்லுகிறார், தானா பீச்சின பாலுன்னாரு. தானாக பொழிந்த பால் அது. பீரடைந்த பாலது ஆட்ட பேணாது அவன் தாதை, வேரடைந்த பாய்ந்த தாளை வேர் தடிந்த போது. அவன் கோபப்பட்டு வேகமாக பாய்ந்து வந்த பொழுது அவனுடைய காலை வெட்டி விட்டார். வேரடைந்த பாய்ந்து தாதை தாளை வேர் தடிந்த, இந்த காலை வெட்டின அந்த பெருமானுக்கு தலைமை வகுத்தது என்ன? தாரடைந்த கொன்றை மாலை சூட்டி தலைமை வகுத்தது என்ன? சீரடைந்த கொள்கையாலே செங்கலூர் மேயவனே. ஞான சம்பந்தர் கேட்கிறார். அவர் வந்தபொழுது அந்த ஊருக்கு சேங்கலூர் வந்தவனே அவருக்கு ஞாபகம் வந்தது சண்டிகேஸ்வர பெருமான் தான் ஞாபகம் வந்தார். பெருமானே உனக்கு பூசை செய்ய வேண்டும் என்ற நினைப்பு இந்த குழந்தை எல்லாருக்கும் அந்த வித்தை ஊன்றிவிட்டு போனது. சிவபூசைக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை. சிவ வேள்விகள் கண்மங்களை ஏற்படுத்தும்.
தேவைக்காக செய்யப்படுகிற வேள்விகள் அந்த தேவைக்காக செய்யப்படுகிற அந்த தேவைகளை வினைகளாக மாற்றிவிடும். அப்ப இந்த வினையை அனுபவிச்சுத்தானே ஆகணும் இல்லையா? எது வாழ்க்கையில வந்தாலும் அது சிவன் தர வந்தது என்று நினைக்கணும். அதனாலதான் நம்முடைய ஞானசம்பந்தருடைய அப்பா, நான் வேள்வி செய்யணும்ப்பா, நான் ஊருக்கு போகணும்ப்பா, கொஞ்சம் ஏதாவது பணம் இருந்தா கொடுப்பா அப்படின்னு கேட்கிறார். யார்கிட்ட? ஞானசம்பந்தர்கிட்ட அவங்க அப்பா கேட்கிறார், ஏதாவது பணம் இருந்தா கொடுப்பா, நான் போய் வேள்வி செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். அது ஒரு பிழைக்க தெரியாத அப்பா. புள்ள இவ்வளவு இன்ஃபுளுன்ஷியலா இருக்கும்போது பிள்ளைகிட்ட போயா கேட்கணும் இல்லையா? அப்பா மினிஸ்டரா இருந்தா புள்ள போய் அப்பாட்டியா கேட்டுட்டு இருப்பான். அந்த மினிஸ்டரோட புள்ளன்னா அப்பா கிட்ட போய் கொடு, அதை கொடு, கண்ணை காட்டினா அவன் கொண்டு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அது மாதிரி ஞானசம்பந்தருடைய அப்பான்னா போய் கேட்கணுமா என்ன ஒருத்தட்ட? ஆனா அவர் பழைய தெரியாத ஒரு சிவபாதை, அதனால பிள்ளைகிட்டே போய் கேட்டார் வேள்வி செய்யணும். உன்ன பிள்ளை என்ன பண்ணாரு, டக்குன்னு கிரெடிட் கார்டை எடுத்து ஏடிஎம் போய் தேய்ச்சா கொடுத்தாரு. நோ அக்கௌண்ட், நோ பேங்க் அக்கௌண்ட், நோ ஏடிஎம், நோ கார்டு. நேர சிவபெருமான்கிட்ட போனாரு. சரிதான், கடைசியில் பணத்துக்காக என்னையும் வந்து நிக்க வச்சுட்டேல்ல, இதுவோ நீனதான் நின்னருள், இதான் உன் அருளான்னு கேட்டாரு. ஆவடு துறை அரணே, பெருமானே கடைசியில காசுக்காக நானும் வந்து நிக்க வேண்டியதா போச்சு, இப்படி ஒரு நிலைமை ஆகி போச்சு. அவருக்கு கொடுத்தாரு, உலவாக்கடி கொடுத்தாரு, அவர்கிட்ட அப்பாட்ட கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொன்னாரு தெரியுமில்ல உங்களுக்கு, எல்லாருக்கும் தெரியும். சிவனை முன்னிறுத்தி வேள்வி செய்க. அப்பா, சிவனை முன்னிறுத்தாமல் வேள்வியை செய்து விடாதீர்கள். இந்த வேள்வி சிவ வேள்வியாக இருக்கணும். சிவனை முன்னிறுத்தாமல் செய்த வேள்விகளினாலே தக்ஷன் என்ன நிலை அடைந்தான் என்பதை பாருங்கள். சிவன் தான் முதன்மை கடவுள், அவரை வச்சுதான் வேள்வி செய்யணும் என்று சொல்லி அனுப்பினார். அந்த ஊர்ல பல வேள்விகள் நடந்தது, சிவபூஜை நிகழல. அதனால இந்த பால் பீச்சு அடிச்சதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணாரு, திருமஞ்சனம் பண்ணார், நல்லா இருக்குமே நினைச்சிட்டு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் பண்ணார். கோயில் கட்டி தினம் கோயில் கட்டினார், 5 பிரகாரம் வச்சு கட்டினார். தழைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாபர மணலால் கூப்பி அழைத்து அங்கே ஆவாகனம் பண்ணி, அங்கு ஆவாகனம் பண்ணி அந்த திருமஞ்சனம் முதலானவற்றை செய்தாராம் சாமி. சிவபூஜை செய்வதில் ஏற்படுகிற ஆனந்தம் பேரானந்தமா இருந்தது. அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சார். ஏன்னா சிவபூஜைக்கே சிறந்த இடம் செய்யங்களூர், அந்த இடத்துல விட்டு பூஜைன்னு செய்தாராம். இந்த செய்யங்களூர்ல அத்தனை அற்புதமான சிவபூஜையை முருகப்பெருமான் செய்கிறார். பல பலன் விடியுது, பூஜை நிறைவாச்சு. சிவபெருமான் ரிஷபாரூடராக அம்பாளோட காட்சி கொடுத்தாராம். பாருங்க, சிவபூஜை பண்ண சிவன் வந்து நிக்கணும். பெருமான் வணங்குகிறார் முருகன் சிவபெருமானை. உம்முடைய பூசை யாம் மிகவும் உகந்தோம் இதோ அப்படின்னு புதுசா சில படைக்கலங்களை கொடுத்தார். நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நீயாவது யூஸ் பண்ணு அப்படின்ட்டு சிவப்படைகளை தந்தாராம் முருகனுக்கு மேல். அதெல்லாம் வாங்கிக்கிட்டார். இதை விட பெரிய படை உங்க ஆசீர்வாதம் அது எப்போ நமக்கு உண்டு என்று சொல்லி மறைந்து போனார். உடனே அங்கிருந்து சேங்கலூர்லேருந்து சாமி கிளம்புகிறார். அப்படி கிளம்பி திருவிடை மருதூர் வருகிறார். திருவிடை மருதூர் சொல்றார். திருவிடை மருதூர் சொல்லிட்டு அங்கிருந்து மயிலாடுதுறை இருந்த தலத்து பேர் சொல்றார், மயிலாடுதுறை. மயிலாடுதுறை தாண்டி அரியலூர், அரியலூர் தாண்டி திருவாரூர், திருவாரூர் வந்துட்டார். திருவாரூரை தாண்டின உடனே அந்த காலத்துல ஒரு பெரிய பாலை,
இந்த கொடிய பாலை நிலம், அதை கடக்கிறார்கள். அப்படி கடந்து சுவாமி அந்த திருச்செங்கொன்றூர் என்ற ஊருக்கு அருகாமையில் வருகிறார். வருகிற பொழுது ஒரு 6 முனிவர்கள் வந்து வேக வேகமாக ஓடி வருகிறார்கள். முருகனை பார்த்து அவருடைய திருவடியை பற்றுகிறார்கள். சுவாமி அந்த பாலையை கடந்து வருகிற இடங்களெல்லாம் மழை பொழிந்து அத்தனையும் குளிர் நிலங்களாக மாறினவா, சோலைகளாக மருவின. அப்படி வந்த பொழுது அவர்கள் 6 பேரும் வணங்கினார்கள். இந்திரன் சொன்னான், பராசர முனிவருடைய புதல்வர்கள் இவர்கள். பராசர முனிவர் அந்த 6 முனிவர்களையும் தன்னுடைய குழந்தைகளை வளர்த்து வந்தார். சரவண பொய்கைக்கு அருகாமையில் அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். சரவண பொய்கையிலேயும் அந்த 6 பேரும் குளிப்பார்கள். அப்படி குளிக்கிற பொழுது அந்த தடாகத்தை மிகவும் கலக்குவார்கள். அது தெய்வ தடாகம். அதில் இருந்த மீன்களை எல்லாம் பிடித்து கொண்டு போய் வெளியில போட்டு விடுவார்கள். இவர்கள் இப்படி விளையாட்டுக்கு செய்வதை மத்தியான அனுஷ்டானத்துக்காக பராசர முனிவர் அங்கே வருவார். அவர் பார்த்து விட்டு அவர்களை எல்லாம் கோபித்து, மற்ற உயிர்களுக்கு இவ்வாறு தீங்கு செய்கிறீர்களே என்று சொல்லி நீங்களெல்லாம் மீன்களாக போக கடவுது என்று சபித்தார். அவர்கள் எல்லாம் 6 பேரும் அந்த சரவண பொய்கையிலேயே மீன்களாக மாறிவிட்டார்கள். அவர்களெல்லாம் கண்ணீர் சிந்தி எங்களுக்கு என்ன விடுவு என்று கேட்ட பொழுது, இங்கே முருகப்பெருமான் தாமரையிலே தோன்றுவான் எதிர்காலத்திலே. அப்பொழுது அம்பிகை அவனுக்கு பால் தருவதற்காக வருவாள். 6 குழந்தைகளை ஒன்றாக இணைத்த பொழுது கந்தன் என்கிற திருநாமம் பெறுவான். அவளுக்கு, அந்த கந்தனுக்கு அவள் அமுது ஊட்டுவாள். அந்த பால் சிந்தும். இந்த சரவண பொய்கையில அந்த பாலானது சிந்துகிற பொழுது நீங்கள் 6 பேரும் மீன்களாக இருந்து அந்த பாலை தண்ணீரோடு அருந்துவீர்கள், உங்களுக்கு பாவ விமோச்சனம் என்று சொல்லிவிட்டு போனார். அவ்வாறே அந்த 6 பேரும் நீ சரவண பொய்கையில இருக்கிற பொழுது சாமி அவர்கள் முனிவரானார்கள். அவர்கள் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து அங்கு தவம் செய்தார்கள். நீங்கள் வருவதை பார்த்து உங்களிடம் ஆசி பெற வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். 6 பேரும் அவருடைய திருவடியில விழுந்து வணங்குகிறார். அவர் சாமி சொன்னார், முருகர் அவங்கள பார்த்து கேட்டார், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள்லாம் இந்த திருப்பரங்குன்றத்திலிருந்து தவம் செய்து கொண்டு இருக்கிறோம் சாமி. என்ன தவம்? நீங்கள் வந்து அங்கே எழுந்தருள வேண்டும் என்று தவம் செய்து கொண்டு, அது நடக்கிற வரைக்கும் நீங்க எங்க கூட நடந்து வாங்கன்ட்டார் 6 பேரையும். சரிங்க சாமி, நீங்க போராடலாம் பின்னாடியே வரும். அவர்களையும் அழைத்து கொண்டு சாமி தொடர்ந்து போகிறார். இப்படி தொடர்ந்து போய் கடற்கரை ஓரமாக வந்திருந்து இந்திய பாரத தேசத்தினுடைய அந்த கடற்கரை கடைசி இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து நிற்கிறார். திரும்பி பார்த்து இந்திரனை சொல்லுகிறார், இது யாம் தங்கும் இடங்களிலே மிகப்பெரிய விசேஷமான ஒரு இடமாக எதிர்காலத்திலே விளங்கும் இந்த இடம் என்று சொன்ன பொழுது, சுவாமி இந்த ஊர் என்ன ஊர்? இது திரு சீரலை வாய் என்று சொல்லப்படுகிற செந்தில் நகரம் என்று சொல்லுகிறார் சாமி. படைக்கலங்களோடு தங்கின படை வீடு என்பது இதுதான். அத்தனை படைக்கலங்களுக்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். முருகப்பெருமானுக்கு ஒரு திருக்கோயில் அங்கே அமைக்கப்பட்டது. அதில் சாமி எழுந்தருளினார். நீண்ட பயணத்திலே அத்தனை பேரும் களைப்பாக இருப்பீர்கள், நீங்கள் எல்லாம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள், நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நாளை பேசலாம் என்று முருகர் சொன்னார். மிக முக்கியமான இடம் இந்த இடத்திலே தான் தொடங்குகிறது. அதிலே முருகப்பெருமான் இந்திரனிடம் வினவுகிற செய்திகள் மிக அற்புதமாக அமைந்தது. அதை மறுநாள் காலையிலே தொடங்கினார் என்று சொல்லி, தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவாவோ, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் மண்ணுரான பராய்த்துறை மேவிய அவரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய
ஞான மா வேள்வி, கந்தபுராண வேள்வி சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே 11ஆம் நாளான இன்று அசுரர் தோற்றம் என்பது பற்றி நாம் இன்றைய தினம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. கந்தபுராண மாக்கதை சிவமே முருகனாக வந்து உயிர்களுக்கு மும்மலம் நீக்குகின்ற அந்த செய்தியை நமக்கு தருவது. உயிர்கள் ஆணவ இருளிலே மூழ்கி அறிவு விளங்காமல் கிடந்த காலத்திலே அந்த உயிர்களுக்கெல்லாம் கருணை செய்கின்ற நோக்கமாக தனுகரண புவனபோகங்களை தந்து அவை உய்யுமாறு அவற்றிற்கு நல்லருள் புரிந்து பிறகு பெருமான் அந்த கண்மம், மாயை, ஆணவம் என்று சொல்லக்கூடிய மும்மல நீக்கத்தையும் அற்புதமாக செய்து தருகின்றார். கந்தபுராண வரலாறே உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களை எவ்வாறு இறைவன் களைகின்றான் என்கின்ற அந்த செய்தியை நமக்கு மன ஆறுதல் தரும்படியாக, நம்பிக்கை தரும்படியாக அதனை வழங்குகிறது. வாழ்க்கையிலே எதனை வேண்டுமானாலும் நாம் எந்த தருணத்திலும் இழக்கலாம். ஆனால் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. எப்பொழுதுமே எந்த தருணத்திலும் எதனையும் எதிர்கொள்வதும் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு எமக்கு இறையருள் துணையாக நிற்கும் என்கின்ற முழு அந்த நம்பிக்கையை ஆன்மா கொண்டுதான் இந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும். எந்த உயிருக்கும் தீங்குகள் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை இல்லை. நமக்கு வேண்டுமானால் மற்றவர்களுடைய நலங்கள் மட்டுமே தெரியுமே தவிர அவர்களுடைய குறைகள் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆகையினாலே எல்லோரும் குறைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், நமக்கு மட்டும்தான் குறைகள். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நமக்கு மட்டும்தான் துன்பம். எல்லோருக்கும் எல்லாம் சரியாக நடந்து வருகிறது, நமக்கு மட்டும்தான் எல்லாமே மாறி நிகழ்ந்து வருகிறது என்று நாம் மனம் தளரக்கூடாது. அவரவர்களுக்குரிய கவலை, அவரவர்களுக்குரிய செய்திகள் அவரவர்களுக்குரிய முறையிலே அவை விளங்கும். ஆகையினாலே ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு கொண்டோ, அவரோடு நம்மை ஒப்பிட்டு கொண்டோ, மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு கொண்டோ நாம் என்னைக்குமே ஈஸ்வர பக்தி செய்யக்கூடாது. நமக்கு எந்தவாறு அந்த பக்தியை தந்திருக்கிறானோ அந்தவாறு செலுத்த வேண்டும். எறும்பு பூசி செய்கிறது சிவபெருமானுக்கு, என்ன செய்து விட முடியும்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எறும்பு பூசணி செய்கிறது, அது எந்தவாறு செய்து விட முடியும்? அது அப்படி நினைக்கல. நம்மால போய் என்ன செய்ய முடியும்? சாமிக்கு நான் நினைச்சது இல்லை. நம்மால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும், அவ்வளவுதான். யானை பூஜை செஞ்சது, சிலந்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. அது தன்னால என்ன முடியுமோ அதைத்தான் சொன்ன. யானை எவ்வளவு பெருசு, தண்ணியை மொண்டு வந்து ஒரேடியா அடிக்குது, அது என்ன வேணா செய்யலாம். யானையோட சிலந்தியை ஒப்பிடுகிற பொழுது சிலந்தி வெறும் பூச்சி. இன்னும் சொல்ல போனா அது வாயிலிருந்து வர அந்த நூல் எச்சில். சிவபெருமானுக்கு அந்த எச்சில் தானே ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு தேவாரம், திருவாசகம் எல்லா நூல்களிலும் சிலந்தியோட எச்சில சிறப்பா பேசுறோமே. எச்சில்னு ஆச்சு அது இல்ல. புத்தியினால் சிலந்தியும் தன் வாயின் நூலால். நம்ம இங்க தெரியாம செஞ்சிருச்சு, நம்ம அத பக்தின்னு சொல்லிடுவோன்ட்டு அப்பர் சுவாமி சொல்றார். தெரிஞ்சுதான் செஞ்சுது. சுவாமிக்கு என்னால என்ன செய்ய முடியும்னு பார்த்தது, அதை செய்யுது.